ரெடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். Let's welcome in the mighty name of Jesus. கர்த்தர் மீண்டுமாய் ஒரு விசேஷித்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். God has once again given us a beautiful day. இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு விசேஷித்த நாள். It's a day that is celebrated globally. பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே ஊற்றப்பட்ட நாள். ஹல்லேலூயா. It's the day that அந்த நாளை உலகமெங்கும் இருக்கிற திருச்சபையினர் கிறிஸ்தவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். and so Christians all over the world will be celebrating this day. நாங்களும் அவர்களோடு கூட இணைந்து தேவ தூதர்களோடு கூட இணைந்து கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம், மகிழ்விப்போம். ஹல்லேலூயா. We're going to celebrate and glorify the Lord just as the angels did, just as the people did on Pentecost Day. நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம், We're going to sing a song. பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். சாட்சி நாங்களே உன்னதத்தின் ஆவியை இந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினே. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் இந்த நாவியா. உன்னதத்தின் ஆவியை இந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. ஆவியின் கொடைகள் வேண்டுமே, அயல்மொழியில் துதிக்க வேண்டுமே. மாற்றரோடு பேசவும் அன்பு கொண்டு வாழவும், மாற்றரோடு பேசவும் ஆவி முற்றும் அன்பு தெய்வமே, ஆவி முற்றும் அன்பு தெய்வமே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். பெந்தெகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போல் ஆவி ஊற்றினீர். துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்த நாவியா, தாங்க வேண்டும் உந்த நாவியா. உந்தன் ஆவியை உன்ன பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீ பூமியிலே ஊற்றப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றிகளோடு துதிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை அப்பா உம்முடைய ஆவியினாலே நிறைத்து ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே வழிநடத்தி வருகிற தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துயரமான இந்த உலகத்திலே அப்பா சோர்ந்து போகாமல் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தாவே தேவ பலனை நமக்கு தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உலகம் முழுவதிலும் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஆவியானவரே அதிகமாய் இன்னும் ஆண்டவரே யார் யார் வாஞ்சியோடு இருக்கிறார்களோ, யார் யார் தாகத்தோடு கூட வருகிறார்களோ
தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய். ஹalleluya. Oh glory, glory. Oh Jesus. Hallelujah. Jesus. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், உங்களை கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திட செய்யும், வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்தும் ஐயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழற்கனிலே என்னால் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழற்கனிலே என்னால் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடும் மழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிக்கும் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டெரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. என் பாவம் கழுவி
தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்தும் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிக்கும் ஆவியானவரே, எங்களை பரிசுத்தமாக்கும் ஆவியானவரே, பாவங்கள் கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே வழிகளிலே நம்மை நடத்தும் அப்பா, நடத்தும். கற்றுத்தாரும் அப்பா, கற்றுத்தாரும், சொல்லித்தாரும் தெய்வமே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, in the name of Jesus, hallelujah. நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். Lord, give us the opportunity to worship and meditate upon your word. Hallelujah. இந்த நல்ல நாளிலும் நாங்கள் வேதத்திலே இருந்து ஒரு வேத வசனத்தை நாங்கள் வாசிப்போம். So on this good day we're going to look at turn our நாங்கள் வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனத்தை முதல் நாங்கள் வாசிக்க போகிறோம். Hallelujah. We're going to read from Acts chapter 1 verse 8. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. God's word says, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Hallelujah. You receive power when the Holy Spirit comes on you, and you will be my witnesses in Jerusalem. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வருவார் என்கிற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்கின்ற நாட்களிலே அவர் தீர்க்கதரிசனமாக பேசியிருந்தார். So we see God gave a prophecy. Jesus gave a prophecy in the world, in the days that He lived in this world, that the Holy Spirit would come upon us. நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி யோவேல் அவர்கள் தன்னுடைய தீர்க்கதரிசனத்தின்படி பேசுகிறார். We can see in the Bible, in the Old Testament, that Job prophesies this as well. அவர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். If you read Acts chapter 2 verse 17, Prophet Joel says, in the last days, God says, I will pour out my spirit on all people. Your sons and daughters will prophesy. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். Hallelujah. My dearly beloved, He says that in the last days, I will pour out my spirit on all people. God. என்னுடைய ஆவியை ஊற்றுகிற பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Your sons and daughters will prophesy. Your young men will see vision. Your old men will dream dreams. உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். Your young men will see visions. உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள். Your old men will dream dreams. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். Even on my servants, both men and women, I'll pour out my spirit in those days. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Hallelujah. And they will prophesy. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே, in the days before the Holy Spirit was even poured out, in the days that Jesus lived on the world, அவர் தம்முடைய சீஷர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னார். He had already prophesied to the apostles, to the disciples. அவர் உயிரோடு எழுந்து சீஷர்களோடு வாழ்ந்த நாட்களிலே அவர் பேசுகிறார். In his days before his death, in the time he lived with the disciples, நான் பிதாவினிடத்திற்கு போகிறது நல்லது, அப்பொழுது பரிசுத்த ஆவியாகிய தேவன் உங்களிடத்திலே வருவார் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணினார். He prophesied saying, before I go to the Father, I will leave with you a gift, the gift of the Holy Spirit.
ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved. இதை நாங்கள் லூக்கா 24:49 வாசிக்கிறோம். And so if we turn our Bibles to Luke chapter 24 verse 46. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். He told them, this is what is written. நீங்களோ உன்னதத்திலே இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. It says in the 47th verse here, and repentance for the forgiveness of sins will be preached in his name to all nations, beginning at Jerusalem. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற காரியம் என்பது the idea of the Holy Spirit being poured out upon us ஏதோ திடீரென்று நடந்த காரியம் அல்ல. is not something that came out of nowhere. என் பிதாவாகிய தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். ஹல்லேலூயா. My God had prophesied this. ஆண்டவராகிய தேவன் வானத்தையும் பூமியையும் படைக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று வேதம் You சொல்லுகிறது. see, the Bible says that God who had created the heavens and the earth had allowed his Holy Spirit to live in the presence or live over each person. அன்றைக்கு அசைவாடிய அதே ஆவியானவர் இன்றைக்கும் எங்களுக்குள் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், அசைவாடிக் கொண்டிருக்கிறார். So that same Holy Spirit that moved within the people in the beginning of time is still moving within us. ஆனால் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்னவென்றால், But Jesus gave his disciples a mission. அந்த பிதா வாக்குத்தத்தம் பண்ணிய அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக He says, for you to receive this Holy Spirit, this gift, நீங்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை கொடுத்தார். he said you must wait in Jerusalem. அதற்கு நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 4:5 நாங்கள் வாசிக்கிறோம். And so we read in Acts chapter 1 verse 9 Acts chapter 1 Acts 1:4-5. ஹல்லேலூயா. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். On one occasion, while he was eating with them, he gave them the command, do not leave Jerusalem, but wait for the gifts my father promised. As you have heard me speak about, for John baptized with water, but in a few days you will be baptized with the Holy Spirit. ஆகையால் நீங்கள் எருசலேம் வீட்டுக்கு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. It's in different order here. It says that do not leave Jerusalem first, and then it says John baptized with water. அப்படி எங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என்பது, So the blessing of the Holy Spirit or the anointing, அது ஒரு ஞானஸ்நானம் பெறுகிறதை போன்ற ஒரு அனுபவம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. the Bible compares it or says it's similar to the experience of baptism. நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, Just as we are baptized in water, அதே போல ரட்சிக்கப்பட்ட நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. God's command to his disciples and to us by default is that we ought to be baptized in the Holy Spirit. எனவேதான் அங்கே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். And so Jesus gives this mission to his disciples. நீங்கள் அந்த பரிசுத்த ஆவியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். He says you should definitely receive this gift of the Holy Spirit. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அவர் கட்டளை But கொடுத்தார். before you do this, you should wait. இதைத்தான் நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:1 இருந்து நாங்கள் வாசிக்கிறோம். So we read Acts chapter 2 verse 1. அங்கே நீங்கள் பாருங்கள், பெந்தெக்கோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். When the day of Pentecost came, they were all together in one place. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, Suddenly a sound like the blowing of a violent wind came from heaven, filled the whole house where they were sitting. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. அவர்கள் எல்லாரும்
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. All of them were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled them to. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, நாங்கள் இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாங்கள் பார்க்கிறோம். and so we read in Acts. அங்கே ஒரு சீசன் வந்து கேட்கிறார் பேதுருவிடத்திலே, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். And so he says to the apostles, அதாவது அந்த தேவனுடைய வரத்தை, ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நாங்கள் பணம் கொடுத்து வாங்க கூடியதா என்று அவர்கள் பார்க்கிறார்கள். we see they try, it is described that they are trying to buy this anointing of the Holy Spirit. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் ஆண்டவர் சொன்னபடி பெந்தெகோஸ்தே என்கிற அந்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டார்கள், ஓரிடத்திலே கூடி வந்தார்கள். So we see that when the day of Pentecost came, eventually they were all together in one place and as one. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, நாங்கள் வாசித்த இந்த 4 வசனங்களை நீங்கள் நன்கு கவனித்து பாருங்கள். look carefully at the 4 verses we had read. அங்கே கூடியிருந்த ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகள் போல அங்கே இறங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். They saw what seemed to be tongues of fire that separated and came to rest on each of them. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. All of them were filled with the Holy Spirit. ஒருவர் கூட பரிசுத்த ஆவியினாலே நிரம்பாமல் அந்த இடத்தை விட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. No one left that building without the Holy Spirit, without being filled with the Holy Spirit. ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தம். Because that is God's prophecy. தேவன் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். And so God fulfilled his prophecy. அவர் வாக்கு பண்ணினார், பிதா வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேம் நகரிலே காத்திருங்கள் என்று சொன்னார். And so he prophesied to the disciples that until you receive this gift of the Holy Spirit, do not leave Jerusalem. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. So all of them that were filled with the Holy Spirit and began to speak in other tongues as the Spirit enabled. அங்கே கிட்டத்தட்ட 120 பேர் அங்கே கூடியிருந்ததாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். And so we say that nearly 120 people. அந்த 120 பேரும் ஒரே மொழி பேசுகிறவரும் அல்ல. So 120 people initially did not speak the same language. அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசங்களிலே நாடுகளிலே இருந்து அங்கே வந்து கூடினவர்கள். So these are people from different nations and tribes from all over the country, all over the world. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? What Jesus does is, அந்த மக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய விருப்பத்தையும் தாகத்தையும் அறிந்தவராய் இருந்தார். and so he knew the desires and the thirst of these children, of these people. அவர்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? ஒருமனப்பட்டு கூடி வருகிறார்கள். ஹல்லேலூயா. And we see these people, they all come together. இன்றைக்கு மறுமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாங்கள் வருகிறோம். we are coming to God's church. எங்களுடைய நினைவுகள் என்ன? எங்களுடைய சிந்தனைகள் என்ன? What are our thoughts and what are we think? What are our plans? நாங்கள் எதை எதிர்பார்த்து வருகிறோம்? What are we expecting in when coming to church? கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமா அல்லது தேவ மனுஷரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமா? Are we looking to the Lord or are we looking to people of the world? அங்கே கூடி வந்திருந்தவர்கள் And the people that came கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்தார்கள். came only seeking the Lord. அவர்களுடைய கண்கள் கர்த்தர் மேலே மட்டும் நோக்கமாக இருந்தது. We see their eyes were all fixated on the Lord. ஆகையாலேதான் அங்கே அவர்கள் கூடியிருந்த அந்த இடம் முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். And so only then did the Holy Spirit fill them all. Did God fill them all with the Holy Spirit? அந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. The entire building or that upper room was filled. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, all of my dearly beloved that is listening to this word, என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய அசைவை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னார். in your life and my life, you want to see the movement of the Holy Spirit in your lives. எங்களுடைய நினைவு ஒன்றாக இருக்க வேண்டும். Our thoughts should be aligned with the Lord. நாங்கள் கூடி வருகிற இடத்திலே எங்களுடைய சிந்தனைகள் ஒன்றாக இருக்க வேண்டும்.
Our thoughts should all be aligned with each other. நாங்கள் தேவ சமூகத்துக்கு ஏன் வருகிறோம் என்கிற நினைவை எப்பொழுதும் எங்களுடைய சிந்தனையில வைத்திருக்க வேண்டும். And we should always think about why we have gathered together in the Lord's presence. எங்களுடைய தாளந்துகளை நாங்கள் அங்கே மகிமைப்படுத்த நாங்கள் வரவில்லை. We didn't come to showcase our talents. கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நாங்கள் செய்கிற ஒரு சேவகனாக மட்டும் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க But வேண்டும். we came to do what God told us to do. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்தால் அவர் கிடைத்த உடனே நமக்கு கிடைக்கிற காரியம் என்னவென்று ஒரு காரியத்தை நாங்கள் வாசிப்போம். so we're going to read about what comes with the filling of the Holy Spirit. முதலாவது யோவான் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 26ஐ வாசிப்போம். Read in John chapter 14 verse 26. அங்கே அவர் சொல்லுகிறார், He says, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. 20 யோவான் 14. Jesus says, but the Advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and will remind you of everything I have said to you. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்தவுடன் நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நமக்கு என்ன நடக்கிறது? And so for us who have received the Holy Spirit, what is happening? அவர் என்ன செய்கிறார்? What he's doing is, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். see, ஹல்லேலூயா. he gives us everything that we need. அவர் போதிக்கின்ற ஆவியானவர். ஹல்லேலூயா. He is the fulfilling, sufficing God. அது மட்டுமல்ல, நமக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிற ஆவியானவர். And so he reminds us of everything. பிதாவாகிய தேவன் எவைகளை எல்லாம் வாக்கு பண்ணினாரோ அவைகளை எல்லாம் அவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவர். And so he reminds us of all the prophecies that were made. எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை வாக்குத்தத்தங்களை நாங்கள் மறந்து போய்விடுவோம். So we would have forgot many of the prophecies or messages that were given unto us in our lives. ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டிக் கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. But God will keep reminding us of all the prophecies and all the messages we have received. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது தேவனுடைய விருப்பங்களை சித்தங்களை நாங்கள் அறியத்தக்கதாக நமக்கு அவர் போதிக்கிறார். and so God is revealing to us all of His thoughts and all of His wants for us. நாங்கள் அறியாத எத்தனையோ ரகசியங்களை வேதத்தின் ஆழங்களை நமக்கு அவர் எடுத்து வைக்கிறவராக இருக்கிறார். And so God will reveal to us the Bible's secrets that no one has discovered to this day. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. you see how much of a blessing is it to receive the Holy Spirit. இன்றைக்கு எத்தனையோ ஞானவான்களுக்கு தேவன் தம்முடைய சத்தியத்தை மறைத்து, And so many people have been hiding under God's word, God's prophecies. நம்மை போல பாலகர்களுக்கு அவர் நமக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். God has ஹல்லேலூயா. revealed to us. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். And so we read யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். John chapter 16 verse 8. அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் வந்து, அதாவது பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. When the Holy Spirit comes, He will prove the world to be in the wrong about sin and righteousness and judgment. அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது, And so when the Holy Spirit is within us, அவர் என்ன செய்கிறார்? நமக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். you see, He is going to teach us about sin and about judgment. அப்படி என்றால் தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்யக்கூடாது, நீதியாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற காரியத்திலே அவர் மிகவும் கர்சனை உள்ளவராய் இருக்கிறார். And so He's focused about teaching us the difference between right and wrong and righteous and the not righteous. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தட்டி அவர் நம்மை நடத்துகிறவர் அல்ல. The Holy Spirit will not tap us
every step of the way. அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர். The Holy ஹalleluya. Spirit will punish and discipline. நாங்க என்ன தப்பு பண்ணினாலும் நமக்கு அவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக இருக்கிறார். No matter, whenever we do sin, He will show us, and He will show us in the form of punishment. அதே யோவான் 16:13 வாசித்து பாருங்கள். And so we read the next verse. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஹalleluya. The 13th verse reads, "But when He, the Spirit of truth, comes, He will guide you into all of the truth. He will not speak on His own. He will speak only on what He hears, and He will tell you what is yet to come." சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை வழிநடத்துகிற தேவன் அவர். And so He will guide us into all the truth. வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன். He will guide you into what, He will reveal to you what is going to happen. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்ட நாள் என்பது ஏதோ நாங்கள் ஆடி பாடி கூத்தாடுகிற நாள் இல்லை அது. ஹalleluya. and so the day of Pentecost is not only a day of celebration. சிலர் நாங்கள் நம்புகிறோம் அப்படியான நாள் தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். And so some of us believe, most of us believe that this is what the day of Pentecost is all about. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். if you read Acts chapter 2, பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்த பொழுது அவர்கள் முதலாவது பலனடைந்தார்கள். ஹalleluya. when the Holy Spirit first came upon them, they were strengthened. ஆவியிலே ஒரு பலன், There was strength in the spirit, ஆத்மாவிலே ஒரு பலன், strength in the soul, சரீரத்திலே ஒரு பலன். and strength in the flesh. அங்கே பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். நீங்கள் சிலுவையிலே அடித்த இயேசு கிறிஸ்து மீண்டும் உயிரோடு எழுந்ததற்கு நாங்களே சாட்சி என்று அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். And so we see Peter spoke saying the Jesus, the God that you crucified, is alive and is within our midst. இதற்கு முதல் அங்கே இயேசுவை அறைகிற பொழுது அவர்கள் வந்து விசாரிக்கிற பொழுது சொல்லுகிறார், நாங்கள் இயேசுவை அறியோம் என்று சொல்லுகிறார்கள். And so he is the same person that denied Jesus. ஆனால் இங்கே பாருங்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையிலே அறைந்து அந்த இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். But here he says that the same Jesus that you all crucified is alive and is within us, and that He is a testimony, a living testimony. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான உன்னத பலன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். And this is that spiritual strength or eternal strength that Jesus will give us. இந்த பலன் அன்றைக்கு அங்கே இருந்து ரோம அரசர்களுக்கும் அவர்கள் பயப்படவில்லை, எந்த ஒரு மந்திரிமார்களுக்கும் பயப்படவில்லை. And so this strength allowed the disciples to act accordingly and not to fear any authority. வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவருக்காக மட்டும் அவர்கள் தங்களை சாட்சியாக அர்ப்பணிக்கிறார்கள். ஹalleluya. And so we see they all were witnesses, and they all dedicated their lives to celebrate, to spreading the gospel about the God. ஆகவே நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து பூமியிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற வார்த்தைக்கு அவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். And so they were all witnesses to spreading the news of the Lord, not only in Israel but also to Samaria and other surrounding regions. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, My dearly beloved, இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, for all of you that are listening to this word in this good day, இந்த வார்த்தைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிங்கள். give yourselves unto this word. உங்களுக்காக ஊழியக்காரர் ஜெபிக்கிற பொழுது நீங்கள் ஒருமனப்படுங்கள். ஹalleluya. And so as the pastor prays for you, come together in unity. ஹalleluya. ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா வல்லமையின் ஆவியானவர் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நீர் வந்து ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு ஒரு தேற்றரமான நீர் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே இந்த நாளிலே சுவாமி இதை பார்த்து கொண்டே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா பலன் இல்லாமல் சோர்ந்து போன ஆவியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உமது ஆவியினால நிரப்புங்க சுவாமி. ஆண்டவரே உமது வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே அப்பா உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே அப்பா ஆமென். ஆண்டவரே நிரப்பி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya.
ஹalleluya ஸ்தோத்திரம் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா இந்த அருமையான நாளை குறித்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்துங்க ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சிறியர் பெரியவர் வரை ஆண்டவரை இந்த நாளில் ஆண்டவரே ஒரு மகிமையின் ஆவியானவர் அவர்கள் நிரப்ப ஆண்டவரே சுவாமி அவர்கள் உலகத்திலே ஆண்டவரே சாட்சிகளாக உமக்காக நிற்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அது போல ஆண்டவரை இங்க இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உன்னதத்தின் ஆவியான நிறைந்தவர்களாக ஆண்டவரே உலகம் எங்கும் சாட்சிகளாக ஆண்டவரே அநேகரை ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை சுவாமி ஆதாயப்படுத்த ஆண்டவரை உங்க பிள்ளையாக ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை சுவாமி உமக்காக ஆண்டவரை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவரே அவர்களை இன்னும் ஆண்டவரே நீர் வருகிற பொழுது ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் பங்குள்ள பிள்ளைகளாக மாற்றும்படி ஆண்டவரே அப்பா நீ கொடுத்திருக்கீங்க அதிகாரத்தை ஆண்டவரே சுவாமி இன்னும் பலப்படுத்த தைரியமாக ஆண்டவரே அப்பா தேவனே சுவாமி நாங்கள் ஆண்டவரை இன்னும் ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலே அப்பா சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீ தாமே சுவாமி பொறுப்படுங்க ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க சுவாமி ஆண்டவரே உமது ஆண்டவரே சுவாமி வரும்பொழுது ஆண்டவரே அப்பா நாங்கள் வெறும் கையோடு வராதபடி ஆண்டவரே அநேக ஆத்மாக்களோடு கூட உமக்கு ஆண்டவரே முன்னடக்க ஆண்டவரே உண்மை ஆண்டவரே சுவாமி ஆண்டவரை ரிசீவ் பண்ண ஆண்டவரை எங்களை பொறுப்படுத்த எங்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே Lord, thank you, Jesus. Thank you, Lord. We give all the praise to you, Lord. Lord, thank you that you have given the Holy Spirit to us, the Comforter, Lord. Lord, your word says when the Comforter comes, Lord, you will strengthen us, and Lord, you make us witness. And Lord, we are praying for all the people who's watching today, Lord. Bless them, and Lord, make them a witness of yours, Lord. Lord, giving everything in your mighty hand. Thank you, Lord. Lord, we are praying for the sick people, sick and poorly. Lord, this day bless them, and Lord, the children who are watching and with worried and Lord weak, Lord, we are praying for them. Lord, strengthen them. Lord, your word says, Lord, when you wait upon the Lord you will strengthen. Lord, you will strengthen us. Lord, we are waiting, just like the people, Lord, at the upper room, they were waiting, Lord. Lord, you filled them, and Lord, you made them a witness around the world. And Lord, today onwards, hallelujah, Lord, the people that were weak and they couldn't, Lord, go further, move further. Lord, we are praying for servant of God, Lord, bless them, Lord. Lord, giving into your mighty hand, have your way in our life, in our ministries, Lord, everywhere we go, asking in the mighty name of Jesus. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Let's say it together. Hallelujah. Hallelujah. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னென்று மறவாதே. ஆமென். Hallelujah. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்னைக்கு நிலைத்திருப்பதாக. Amen. Hallelujah. God bless you, everyone. See you next week. Hopefully, you will have a blessed day. Today, the sun is shining. Hallelujah. So, enjoy the rest of the day with family and friends, and hope to see you next week. God bless you. Hallelujah. Amen.